வணக்கம் நேர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் சிறுகதை உலகம் என்கின்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வும் ஆனந்தமும். இன்றும் கூட சிறுவாணி சிறுகதைகள் 2020 என்கின்ற தலைப்பில் சிறுவாணி வாசகர் மையத்தில் இருந்து வந்த நூலில் இருந்து தான் ஒரு கதையை வாசிக்கப் போகிறேன். தொடர்ந்து சிறுவாணி சிறுகதைகள் 2020 எழுதியிருந்த எழுத்தாளர்களை சிறப்பிக்கும் வகையில் அவர்களுடைய கதைகளை வாசித்து பதிவேற்றம் செய்து வந்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் முந்தைய பதிவுகளில் பார்த்திருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக தெரியும். நீங்கள் விரும்பினால் அந்த கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். தற்பொழுது எழுத்தாளர் விஜயராவணன் அவர்களுடைய அருமையான கதையை தான் வாசிக்க போகிறேன். கதையின் தலைப்பு மெல்போமின் அண்டு டயோனிசஸ் என்கின்ற தலைப்பில் எழுதியிருக்கிறார். இதுவரை பார்த்து வந்த கதைகளின் தலைப்பை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. கதை எப்படி இருக்கிறது என்பதை கதைக்குள் சென்று பார்க்கலாமா? வாருங்கள், கதைக்குள் செல்லலாம். இசையின் தேவதை. இது கனிவான இசைக்கான நேரம். சுருள் சுருளாய் நெஞ்சுவரை நீண்டு சுருண்டிருக்கும் வெண்ணிற தாடிக்குள் தன் நீண்ட விரல்களை மேயவிட்டபடி சியூஸ் கூற எல்லோரது பார்வையும் மெல்போமின் மீதுதான் அனிச்சையாக விழுந்தது. மெல்போமின் தன் மஞ்சள் நிற மேனியை குறுக்கிக் கொண்டு சகோதரிகளின் பின்னால் ஒளிந்து கொள்வது போல் பாசாங்கு செய்தாள். அப்பா உன் பாட்டை கேட்காமல் என்றும் சூரியனை வழி அனுப்பப் போவதில்லை போல. சகோதரிகள் அவளை முன்னுக்கு தள்ளிவிட மகளை பார்த்து சியூஸ் புன்னகைத்தார். ஒலிம்பஸ் மலையின் நடுநெற்றியில் பெரிய பொட்டு வைத்தது போல் சூரியன் சிவந்திருந்தான். அன்றைய தினத்தின் அந்தி நெருங்கிய பின்னும் அஸ்தமனம் தாமதமாகிக் கொண்டிருந்தது. மெல்போமின், உனது அப்பழுக்கற்ற சௌந்தரியமான முகம்தானே இசையின் பிறப்பிடம். நெமோசின் தன் மகளை பார்த்து பூரிப்போடு சொல்லவும் தலையில் திராட்சை கொடி பூக்களின் மலர் கிரீடம் அணிந்து கைகோர்த்து காத்திருக்கும் சகோதரிகளின் வட்டத்தில் புன்முறுவலுடன் மெல்போமினும் இணைந்து கொண்டாள். கிரேக்க தேனடையின் இனிமை தோய்ந்த மெல்போமின் குரலில் இசை தொடங்கிற்று. சமமற்ற உயரமிக்க தந்திகளாலான முக்கோண வடிவ மர யாழும் புல்லாங்குழலும் கிடாரும் இணைந்து கொள்ளவும் ஒலிம்பஸ் மலைமுகட்டில் கடவுள்களின் இசை பெருவெள்ளம் பெருக்கெடுத்தது. கார்மேகங்கள் திரண்டு வந்தன. 9 சகோதரிகளும் ஒரு காலை தரையில் ஊன்றியும் இன்னொரு காலை காற்றில் வீசியும் செதில் செதிலான அடர் பச்சை சிறகுகளை நளினமாய் அசைத்து ஆடி பாடத் தொடங்கினர். பாசி படிந்த பாறையின் நிறத்தையொத்த அவர்களின் அகண்ட சிறகுகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்ட போது பறந்து விரிந்த ஓக் மரைகள் மரக்கிளைகளில் உரசிக்கொள்வதைப் போல் சப்தம் எழுந்தது. வானத்தின் பெருங்கடவுள் சியூஸ் மற்றும் நினைவுகளின் பெண் தெய்வம் நெமோசின் 9 திங்களில் பெற்றெடுத்த கலைகளின் பிரத்யேக தேவதைகள்தான் இந்த 9 சகோதரிகள். கலைஞர்களின் படைப்பாளிகளின் அறிஞர்களின் தாகத்தை தணிக்கும் வற்றாத கலையூற்று இவர்களின் மஞ்சள் கரங்களில் இருந்துதான் பிரவாகிக்கிறது. அவர்களில் மெல்போமின் நடனத்துக்கும் இசைக்குமான தேவதை. தன்னிடம் இசையை இறைஞ்சும் யாரையும் மெல்போமின் கலை பட்டினியில் கிடத்தியதில்லை. தன் தந்தை உட்பட என ஒலிம்பஸ் மலை அதிர சிரித்த சியூஸ் தன் வலக்கையில் ஆயுதமாய் ஏந்தியிருக்கும் இடியை விண்ணை நோக்கி வீசவும் இசையில் கனிந்த அவரின் பெருங்கருணை பூமியில் மலையாய் பொழிந்தது. பொன்னிற கூந்தல் மழை நீரில் ஜொலிக்க முகமலர்ச்சியோடு மெல்போமின் விண்ணவருக்கும் மானிடருக்குமான கனிந்த இசையை சுரந்தபடி இருந்தாள். ஏவிஎம் உருண்டை சுஜிதா சொல்லப்போகும் பதிலுக்காக தன் சுழற்சி வேகத்தை சற்றே குறைத்து கொண்டது. அன்றும் அவளுக்கு பிடித்தமான அடர் பச்சை நிற சேலைதான் அணிந்திருந்தாள். அவளின் ஈர கூந்தலில் இருந்து மழை நீர் திவலைகள் பாதரச உருண்டைகளைப் போல் வழுக்கி கொண்டிருந்தன. மழை நின்னதுக்கப்புறம் கிளம்பி வர வேண்டியது தானே. கிளம்பும்போது மழை இல்லை, ஸ்டூடியோவில் நுழையும் போது நனைஞ்சிட்டேன். ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, ரொம்ப நாளாகவே ஒன்று சொல்லணும்னு இருந்தேன் என்ற போதே செலியனின் பேச்சு தடுமாறியது. எப்போதும் அவனது பேச்சிலும் பார்வையிலும் ஒருவித கம்பீரம் தலை தூக்கி நிற்கும். நான் தான் இந்த கப்பலின் கேப்டன் என்ற பெருமிதம் செலியனின் உடல் மொழியில் வெளிப்படையாகவே மிளிரும். அப்படிப்பட்டவன் இப்போது கோர்வையாய் பேச முடியாததன் காரணம் புரிந்து உள்ளுக்குள் சிரித்து கொண்டாள். உன் குரல்தான் எந்நேரமும் என் காதில் ஒலிச்சிட்டு இருக்கு. அச்சச்சோ, அப்போது அது பெரிய பிரச்சனை. டாக்டரை பார்த்தீங்களா? கண்களின் ஓரம் சிரித்தபடி செலியனை பார்த்தால் அந்த தருணத்தில் அவளது அழகு இரட்டிப்பானதாய் தோன்றியது. அவனை பொறுத்தவரை சுஜிதா பேரழகிதான்.
அவளின் பேரழகு, அவளது குரல். ஆரம்பத்தில் உன் குரல் மேலே இயல்பாக உண்டாகிற வெறும் ஈர்ப்பு தானுன்னு நினச்சேன். அப்படி நினைக்க ஆரம்பித்ததுமே புரிஞ்சு போச்சு. இனிமேயும் என்னை நானே ஏமாத்திக்க விரும்பலை. உனக்கு சம்மதம்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அவளது முகத்தில் எழுதியிருக்கும் தனக்கான பதிலை அவனால் எளிதில் வாசிக்க முடிந்தது. பேக்ரவுண்ட் ஸ்க்ரீனையும் தட்டையாய் மடித்த இரும்பு சேர்களையும் சாப்பாட்டு கேரியர்களையும் தூக்கியபடி ஆட்கள் இங்கும் அங்கும் நடப்பதும் குழுமி நின்று ஆலோசிப்பதும் என ஸ்டூடியோ பரபரத்து கொண்டிருந்தது. பக்கவாட்டில் விழும் ஃபோக்கஸ் லைட் வெளிச்சம் அவளது முகத்தை இன்னும் மஞ்சள் நிறமாக்கியது. ஒட்டுமொத்த நிகழ்வும் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட திரைப்பட காதல் காட்சியைப் போல் தோன்றவும், நீங்கள் உண்மையாக கேட்குறீங்களா, இல்லை உங்கள் அடுத்த ஷாட்டுக்கு ஏதாவது ரிஹர்சல் பார்க்குறீங்களா? அப்படியே இருந்தாலும் அதில் நீ தான் ஹீரோயின். உனக்கு சம்மதமா? டைரக்டருக்கு பேசவா சொல்லிக் கொடுக்கணும்? இருவருமே அப்போது திரையுலகில் வளர்ந்து வரும் கலைஞர்கள், வருங்கால நம்பிக்கை நட்சத்திரங்கள். செலியன் இயக்கிய முதல் திரைப்படம் வணிக ரீதியாக வெற்றி அடையவில்லை என்றாலும் தேசிய விருது கிடைத்ததும் கடிவாளமற்று புழுதி பறக்க ஓடும் திரையுலகின் குளம்படிகள் சற்றே நின்று திரும்பி பார்த்தன. நண்பர் ஒருவர் மூலமாய்தான் செலியனுக்கு பாடகி சுஜிதா அறிமுகமானாள். செலியனின் முதல் படத்தில் மொத்தம் 2 பாடல்கள். அதில் ஒன்று சுஜிதா பாடியது. போன ஜென்மத்தில் அந்த பொண்ணு சாமிக்கு தேனை ஊற்றி தான் அபிஷேகம் பண்ணியிருக்கும் என்று முன்னணி பாடகி ஒருவர் தன் பேட்டியில் சுஜிதாவை பற்றி சொன்னதைப் போல் அவளின் குரலில் இளநுங்கின் கனிவிருக்கும். யாரும் எதிர்பார்க்கவில்லை. செலியன் இயக்கிய அடுத்த படம் தயாரிப்பு செலவை காட்டிலும் 3 மடங்கு வாரி சுருட்டி கொண்டது. அந்த படத்திலும் சுஜிதா பாடினாள். ஒன்றல்ல, 3 பாடல்கள். அன்றைய தினத்தில் 4 சுவரின் தனிமைக்குள் பல பெண்களால் தன் உணர்வின்றி முணுமுணுக்கப்பட்ட பாடல் வரிகள் அவை. அப்போதே பேச்சு அடிபட்டது. டைரக்டர் சார், அவ குரலில் மயங்கிதான் கிடக்காரு. இனி சுஜிதா குரலை தவிர வேற எதுவும் அவரை காதல விழாது. அந்த பொண்ணும் நல்லா தான் பாடுது. அதுலேயும் செலியன் சார் படம்னா தன் உயிரை உருக்கி தான் குரலாக்குது. இருவரது வீட்டிலும் எதிர்ப்பு என்பதால் திருமணம் மிகவும் நெருங்கிய நண்பர்கள் மட்டும் சூழ எளிமையாய் நடந்து முடிந்தது. கலைகள் இரண்டும் வாஞ்சையாய் கரம் பிடித்தன. ரோஜா மாலையோடு இருவரும் சிரிக்கும் கல்யாண போட்டோ மட்டும் எப்படியோ பத்திரிகைகளின் நடுப்பக்கத்தில் வெளிவந்துவிட்டது. பாட்டு கேசட்டின் பின்னால் தன் பெயரை சுட்டி காட்டி கண்களில் துடிப்போடி கேட்டாள், பாத்தீங்களா? எதை சொல்கிற? ஊருக்கெல்லாம் படம் பிடிச்சி காட்டுறவருக்கு பொண்டாட்டி பெயருக்கு பின்னால் புதுசாக இணைஞ்சிருக்கிற தன் பெயர் தெரியலேன்னு சொன்னால் நம்புறதுக்கு நான் என்ன முட்டாளா? ஆமாம், கண்ணங்கள் அதிர சிரித்தான். 3வது படமும் வெற்றி அடைந்த போது கோடம்பாக்கத்தில் சொகுசு வீடொன்று வாங்கினான். மனைவியின் குரலோடு வைகறை பொழுதுகள் இனிமையாய் புலர்ந்தன. இசையும் இயக்கமும் ஒன்றாய் கைகோர்த்து மற்றவரின் கால் தடம் களையாமல் கூட்டாய் பயணித்த நாட்களில் அவர்களுக்கு பெண் பிள்ளை பிறந்தது. அந்த ராஜா சிரிச்சா இடி மாதிரி இருக்குமாம் என்று விட்டு சிரித்து காட்டினான். இருந்தும் மகளின் அழுகை நின்றபாடில்லை. டைரக்டர் சார், ஊருக்கு கதை சொல்கிற மாதிரி ஒரு வயசு பொண்ணுக்கு சொன்னால் இப்படி தான், நீ அம்மாட்ட வாமா. ஆனால் குழந்தை செலியனின் தோளில் முகம் புதைத்து கொண்டது. பறந்து போகும் பறவை கூட்டத்தை பால்கனியில் நின்று மகளுக்கு இருவரும் வேடிக்கை காட்டினர். அந்நேரம் மலை சுமந்த இருண்ட வானில் புன்முறுவலோடு தன் மஞ்சள் நிற பாதங்களை மேகங்களில் பதிந்து மெல்போமின் சிறகடித்து ஆடிக்கொண்டிருந்தாள். மதுரமான இசையை முணுமுணுத்தபடி. துயரங்களின் தேவதை. ஏன், எதற்கு என்ற கேள்விகளுக்கு அப்பாற்பட்டுதான் அது நடந்தது. இசையின் கடவுளாய் போற்றப்பட்ட மெல்போமின் திடீரென்று துயரங்களின் தேவதையாக சித்தரிக்கப்பட்டாள். அவளது பாடல்கள் துயரத்தின் எடை கற்கள். பொலிவிழந்த முகத்திற்கு ஒலிம்பஸ் மலையில் என்ன வேலை? சோகங்களின் பிறப்பிடத்தில் எப்படி மகிழ்ச்சி தரும் இசை வாய்க்க பெறும்? மெல்போமின் இனி இங்கு வர வேண்டாம். ஒட்டுமொத்த கடவுள்களும் அவளை ஏற்க மறுத்தனர். ஒழுங்கற்ற பாறைகள் நிறைந்த கூம்பு வடிவ ஒலிம்பஸ் மலைத்தொடரின் இசை நிகழ்வுக்கு தேவையற்றவளாகி போனாள். அவள் வந்தால் இந்த ரம்மியமான சூழல் பாழாகிவிடும். வட்டமாய் கைகோர்த்து நிற்கும் சகோதரிகளும் தன்னை நிராகரித்ததை விட தந்தை சியூஸின் மௌனம்தான் அவளை பெரிதும் வாட்டியது. நான் உண்மையாகவே துயரத்தின் தேவதையா? விடையில்லாமல் திரும்ப திரும்ப அவளுள் அலையடித்த அந்த கேள்வியே அவளை அவ்வாறே மாற்றியது. பிரம்மாண்ட பச்சை சிறகுகள் கற்களாயின.
இளரோஜா உதடுகள் உலர்ந்த திராட்சையைப் போலாகிவிட்டது. உன்னதமான படைப்புக்கான வழியை யாசிக்கும் கலைஞர்கள் மட்டுமே மெல்போவினை துதிக்கத் தொடங்கினர். சோக நாடகங்களின் அரசியானாள். ஒலிம்பஸ் மலை அடிவாரத்தில் தனிமையை சுமந்து திரியும் பொழுதுகளில் தனக்குள் மட்டுமே பாடிக்கொள்வாள். நினைவுகளில் புதைந்து போன என் குரலை யாராவது தேடுகிறார்களா என்ன? ஒட்டுமொத்த உலகின் துயரமும் கண்ணீராய் மின்ன மலை பாதையை உற்று பார்த்தாள். பாதை சலனமற்று கிடந்தது. ஒழுங்கில்லாமல் கிறுக்கப்பட்ட கோட்டை போல் ஓடும் மெல்லிய நீரோடையில் தன்னை உற்று பார்த்தவள் என்ன நினைத்தாலோ தெரியவில்லை. தன் வறண்ட முகத்தை சோக முகமூடிக்கு பின்னால் மறைத்து கொண்டாள். அம்மா வீட்டை நல்லா மொழிகி விட்டேன். சாப்பிட வேற ஏதும் ரெடி பண்ணணுமா? பூங்காவை நோக்கிய பால்கனி கொண்ட விஸ்தாரமான காலின் மறுக்கரையில் அகண்ட சிகப்பு நிற குஷன் சோபாவின் மூலையில் மௌனத்தில் புதைந்திருந்த சுஜிதா வேண்டாம் என தலையசைத்தாள். இன்னைக்கு காலையில் ரேடியோவில் உங்கள் பாட்டு தாம்மா போட்டாங்க. அப்போ தான் முகத்தில் மஞ்சள் தேய்ச்சிருப்பேன். அப்படியே மொடன்னு தண்ணியை ஊற்றிட்டு வந்து சவுண்டை கூட்டுறேன். என்னம்மா இது கோலம்னு பொண்ணு பயந்துட்டா. முகத்தில் மஞ்சள் அப்படியே திட்டா இருந்திருக்கு. ஒரே கூத்தா போச்சு போங்க. அடுத்து எப்போம்மா பாடுவீங்க? சுருக்கென்றிருந்தது. சுஜிதா கடைசியாய் திரைப்படத்தில் பாடி 1 வருடத்திற்கு மேல் இருக்கும். வேலைக்காரி கேட்டதற்கு வெறுமனே சிரித்தாள். மனக்கசப்பின் சிறு சுவடும் தெரியாத புதிர் சிரிப்பு. சுஜிதாவிற்கே தன் மீது ஆச்சரியம். எப்போதிலிருந்து நான் சிரிப்பை இத்தனை நுணுக்கமாக கையாளத் தொடங்கினேன்? கடைசியாக செலியனும் நானும் எப்போது மனம் விட்டு பேசினோம்? சமீபத்தில் ஒன்றாய் உட்கார்ந்து சாப்பிட்டோமா? என்னை பாட சொல்லி எதுவும் கேட்டானா? கடைசியாக எப்போது பாடினேன்? உங்கள் குரலில் நாங்கள்லாம் கேட்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அடுத்த பாட்டு எப்போ மேடம்? இப்போதைக்கு எப்படி? குழந்தை கொஞ்சம் வளரட்டும். குழந்தைய பார்த்துக்கவே அவளுக்கு நேரம் பத்தலை என்று மகளின் முதல் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் பரிச்சயமான நபர் கேட்டதற்கு தனக்கு முன்னால் செலியன் அவசரமாய் பதில் சொன்னது நினைவு வரவும் தனியே சிரித்து கொண்டாள். அவனுக்கென்ன? திருமணத்திற்கு பின்னும் அதே வீச்சில் பாய்ந்து கொண்டிருக்கிறான். கேட்டால் எல்லாம் ஒன்னால தான், குழந்தை பிறந்த ராசி தான், தன் வெற்றிகளுக்கு நான் தான் காரணம் என்கிறான். அப்போதெல்லாம் மனசு நிறையத்தான் செய்கிறது. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே உண்மை வெளுத்து விடுகிறது. இதெல்லாம் தான் உரிமை கொண்டாடும் பெண்ணின் முன்னால் வெற்றி அடையும் ஆண்களுக்கே உரிய சுய தம்பட்டம். பாத்தியா, நான் மட்டும் தொடர்ந்து ஜெயிச்சிட்டு வரேன் என்ற மார்த்தட்டல், அவ்வளவுதான். புருஷனின் வெற்றியை பார்த்து பொறாமைப்படும் நான் என்ன பொண்டாட்டி? வராண்டாவில் போய் நின்றால் பிரம்மாண்ட வீட்டில் இது ஒரு வசதி. தனிமையை மென்று தின்ன நிறைய காலி மூலைகள் இருக்கும். யாருக்கும் கேட்காமல் சப்தமாக அழுவதற்கென்றே பல அறைகளும். குழந்தை தூங்கிட்டாளா? புதிதாய் வாங்கி வந்திருக்கும் கண்ணாடி பிரேம் பதித்த பெரிய எண்ணெய் ஓவியத்தை சுவற்றில் மெல்ல சாய்த்து வைத்துவிட்டு செலியன் கேட்டான். மரச்சட்டகம் இடப்பட்ட ஓவியத்தின் முன்பக்கம் செய்தித்தாளால் மூடப்பட்டிருந்தது. தலைக்கு மேல் தொங்கும் சுவர் கடிகாரத்தை பார்த்தால் ராத்திரி 1 மணி வரைக்குமா அப்பாவுக்காக முழிச்சிருப்பா? தூங்கி கொண்டிருக்கும் குழந்தையை பார்க்க படுக்கை அறையின் மின் விளக்கை இட போனான். நீங்கள் பாட்டுக்கு லைட்டை போட்டு அவளை எழுப்பி 5 நிமிஷம் கொஞ்சிட்டு தூங்க போயிடுவீங்க. அப்புறம் நான் தான் ராத்திரி பூரா முழிச்சிருக்கணும். பகல் முழுசும் பார்க்குற வேலை பத்தாதா? எதுக்கு இப்போ தேவையில்லாமல் கத்துற? அலட்சிய பார்வையோடு சோபாவில் சாய்ந்தான். வீட்டுக்கு வர அன்னைக்காவது குடிக்காமல் இருக்க முடியாதா? சின்ன டிஸ்கஷன், 4 பேர் வந்திருந்தாங்க, அதான் கொஞ்சமாக குடிக்க வேண்டியதாக போச்சு. அந்த பம்பாய்க்காரியும் பல்ல இழுச்சிட்டு வந்திருப்பாளே. சும்மா கண்டதை கற்பனை பண்ணிட்டு வளராத. நீங்கள் தான் பெரிய இயக்குனர், நிறைய கற்பனை பண்ணுவீங்க. நான் யார்? வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிற முன்னாள் பின்னணி பாடகி. அடுத்த படத்தில் உனக்கு 2 பாட்டு கட்டாயம் கொடுக்கணும்னு ப்ரொடியூசர்கிட்ட 2 நாள் முன்னாடி தான் பேசினேன். எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேவா இருக்க முடியும்? சொல்லவும் வேணாம், எனக்கு பிச்சை போடவும் வேணாம். அந்த நிலைமைக்கு நான் இன்னும் வந்துடலை. சான்ஸுக்காக நாக்கை தொங்க போட்டு வாலாட்டிட்டு நின்றுட்டுருக்கல. நீங்களே கதின்னு எல்லோரையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்து பாட்டையும் விட்டு நிம்மதியும் போய் அவளது கீச்சு குரலில் கீறல் விழத் தொடங்கியது. நல்ல வேலை, கண்கள் ஊமையாவதில்லை. இறுதியாய் அவளுள் இறுகி போயிருந்த ராகங்கள் வெளியேற கண்ணீர் வழிவகுத்தது. மேசையிலிருந்த பீங்கான் பூ ஜாடியை கோபத்தில் தரையில் எரிந்து உடைத்தாள். உங்களை கல்யாணம் பண்ணி எல்லாத்தையும் இழந்துட்டு பைத்தியக்காரியாக நிற்கிறேன். படுக்கையறை கதவு ஓங்கி அடிக்கும் சப்தம் வீடெங்கும் அதிர்ந்தது. தனக்குள் பாடுவதையும் குறைத்து கொண்டாள். சில நேரங்களில் பாட முயற்சித்து தோற்றும் போனாள். அப்போதெல்லாம் மாடி முகப்பில் வீட்டு தாவரங்களின் மத்தியில் இருக்கும் கூண்டு கிளியின் ஞாபகம் வரும்.
கல்யாணமான புதிதில் அவளுக்காக செலியன் வாங்கி கொடுத்தது. தனக்கு பிடித்த ஜானகி அம்மாவின் அன்னக்கிளி பாடல் வரிகளை முன்பு அடிக்கடி கிளிக்கு பாடி காட்டுவாள். அதன் கூரிய சிவத்த மூக்கில் வெட்டுப்பட்டு அன்ன கீ கீ என்று திரும்ப எதிரொலிக்கும். கிளிக்கு ரொம்ப சொல்லி கொடுக்காத, அப்புறம் உனக்கே போட்டியா பாட வரப்போகுது என்பான். வரட்டும், எனக்கென்ன, உங்கள் படத்தில் தானே பாடப்போகுது. ஆனால் இப்போது தனியே கடுகடுவென வெறித்து கொண்டிருப்பவளை பார்த்து கிளி அன்ன கீ கீ அன்ன கீ கீ என்றது. தன்னைத்தான் யாரோ சபித்து கிளியாக்கி கூண்டுக்குள் அடைத்து விட்டதாய் தோன்றியது அவளுக்கு. எரிச்சலாய் வந்தது. கிளி குரல் மட்டுமல்ல, தூர கேட்கும் பேச்சரவமும் சிரிப்பொலியும் எங்கோ ஒலிக்கும் ரேடியோ பாடலும் எல்லாமுமே ஜீரணிக்க முடியாத மெய்மை. சும்மா இருக்கியா இல்லையா? சப்தமாய் கத்தினாள். அன்ன கீ கீ அன்ன கீ கீ. ஐயோ, சத்தம் போட்டு தொலையாத. மடால் என்று திறந்த வேகத்தில் கூண்டு அதிர்ந்து ஆடியது. மூளையில் ஒடுங்கிக் கொண்ட கிளியின் மிளகு கண்கள் பயத்தோடு அவளையே பார்த்தபடி இருந்தன. மீள முடியாத ஆழத்திற்குள் மெல்ல மூழ்கி கொண்டிருந்தாள். தீரா வெறுமையோடு நத்தையாய் நீண்ட ஒரு மதிய பொழுதில் ஸ்டூடியோவுக்கு நேரில் சென்றாள். நான் என் பொண்ணை கூட்டிட்டு கிளம்புறேன் என்று சொன்னபோது அதே இடத்தில் சில வருடங்கள் முன்பு செலியனின் காதலை ஏற்றுக்கொண்டவளின் குரலாக அது ஒலிக்கவில்லை. வெறுப்பின் துளிபட்டு கசந்திருந்தது. கேமராவுக்கு முன்னும் பின்னும் இருந்த முகங்கள் அவளையே வெறித்து பார்த்தன. நீ வீட்டுக்கு போ, நைட்டு பேசிக்கலாம். ஓ, வீட்டுக்கெல்லாம் வழி தெரியுமா? உங்களுக்கு தான் தினமும் கூத்தடிக்கவே நேரம் பத்தாதே. பலார் என்ற சப்தம் கேட்டு சுற்றிலும் கவனிக்காததைப் போல் பாசாங்கு செய்து கொண்டிருந்த விழிகளும் இப்போது நிலை குத்தி வேடிக்கை பார்த்தன. கண்கள் தழும்பியது. ஆனால் அவள் அளவில்லை. கண்ணீர் ஊற ஊற சிரித்தாள். மனதில் மிச்சமிருந்த கொஞ்ச பிடிப்பையும் உதறித்தள்ள கிடைத்த போதுமான வழியை அவள் கண்ணீரில் இழக்க விரும்பவில்லை. எத்தனையோ முறை சுஜிதா வீட்டிற்கு சென்று செலியன் கூப்பிட்டு பார்த்தும் மன்னிப்பு கேட்டும் கெஞ்சியும் கொஞ்சியும் பலனில்லை. இழந்த வாழ்க்கையையும் தொலைத்த இசையையும் மீட்க முடியாமல் சுஜிதாவும் மது அருந்த தொடங்கினாள். அவளது கண்ணாடி குரல் சுக்கு நூறாய் உடைந்து சிதறியது. யார் உதட்டிலும் அவளது பாடல் வரிகள் மிச்சமில்லை. பழைய சுவரொட்டி போலானாள். இசை வற்றிப்போன துயர முகத்தில் பொருள் விளங்கா சூனிய சிரிப்பை முகத்திரையாய் மாட்டிக்கொண்டாள். மது கடவுள். என்னதான் சியூஸால் நீ கர்ப்பமுற்றிருந்தாலும் கடவுளின் உண்மை உருவில் அவரை கண்டிருக்கிறாயா? அதுதான் உன்னதம். கடவுளுக்கெல்லாம் கடவுளான சியூஸை அவரது மெய்யான தோற்றத்தில் தனதாக்குவது சாதாரண விஷயமா? சியூஸின் மனைவியும் கடவுள்களின் ராணியான ஹீரா தோலை வேஷத்தில் தன்னிடம் நெருக்கமாய் சொன்ன ஆசை வார்த்தைகளில் இளவரசி செம்மலை மெய்மறந்து போனாள். ஆனால் அதன் பின்னால் இருக்கும் ஹீராவின் காழ்ப்புணர்ச்சியை அவள் அறியவில்லை. மின்னலும் இடியுமாய் வானத்தின் கடவுள் சியூஸ். செமலை முன் தோன்றினால் சாகாவரம் வாய்க்கப் பெறாத அற்ப மனுஷியான செமலே அதை எதிர்கொள்ள முடியாமல் நிச்சயம் மரணித்து போவாள். அவளோடு அவள் சுமந்திருக்கும் சியூஸின் கருவும். திட்டமிட்டதைப் போல் ஹீராவின் சூழ்ச்சி பலிக்கத்தான் செய்தது. ஆனால் முழு வெற்றி இல்லை. சியூஸ் செமலை சுமந்த கருவை மட்டும் காப்பாற்றி மீண்டும் உயிர் கொடுத்தார். கருவுற்றதும் மரணித்து மீண்டும் பிறந்து வந்தான் டயோனிசஸ். சாதாரண மனுஷியின் கருவில் உதித்த டயோனிசஸ் என்னத்தான் உங்கள் மகனாக இருந்தாலும் அவன் என்றுமே கடவுள்களில் ஒருவனாக முடியாது. ஒலிம்பஸ் மலையில் அவனுக்கு இடமில்லை. அவன் ஒரு துரதிர்ஷ்டம். அவனை நான் உயிரோடு விடப்போவதில்லை. ஹீராவின் சூளுரையை கேட்டு சியூஸே அஞ்சிதான் போனார். கடவுள்கள் எட்டி பார்க்காத ஆசிய காட்டின் பெருவெளியில் டயோனிசஸ் தனித்து விடப்பட்டான். கானகத்தின் முடிவில்லா பசுமைக்குள் டயோனிசஸால் முடிந்த மட்டும் தன்னை ஒழித்து கொள்ள முடிந்தது. வெறுப்பும் பகைமையும் விடாது துரத்த கருவறையில் தொடங்கிய டயோனிசஸின் தனிமை வளர்ந்த பின்னும் ஓய்ந்தபாடில்லை. ஓடு ஓடு, நிற்காதே ஓடு. உள்ளுக்குள் அசரீரியாய் ஒரு குரல் ஒலிக்கும் போதெல்லாம் மீண்டும் ஓடினான். மரணத்தின் வெவ்வேறு உருவில் ஹீரா விரட்டவும் துவண்டு விழும் பொழுதுகளில் தந்தை சியூஸ் சொன்னது நினைவு வரும். உன்னுடையது வெறும் இடைவிடாத ஓட்டம் மட்டுமல்ல, எல்லோருக்குமான தேடல். அந்த தேடலே உன்னை மீட்டுருவாக்கும். அதுவே உன்னை மேன்மை அடைய செய்யும். கனவும் நினைவும் குழம்பிய நிலையில் அச்சத்தோடு அலைந்து திரிந்த நாட்களில்தான் அது நடந்தது. திராட்சை ரசத்தில் இருந்து டயோனிசஸ் மது உண்டாக்கினார். உலகின் முதல் மதுவின் முதல் மிடரை பருகியதும் உடல் சிலிர்த்தது. துரத்தும் தனிமையும் மரணமும் அபத்தமாகி போனது. சதா துயரங்களில் புழுவை போல் உழலும் மானிடர்களே, இதோ உங்களுக்கான மீட்சி.
அள்ளி அள்ளி பருகுங்கள். உலகின் முதல் மது கோப்பையை மானிடம் மீது பெரும் கருணையோடு சாரலாய் தெளித்தார். அதில் கடவுளின் அகங்காரம் இருக்கவில்லை, எள்ளல் சிரிப்பொலி இல்லை. தன்னை போன்று துன்பப்படும் மானிடம் மீது பரிவு மட்டுமே இருந்தது. துயரங்களில் கட்டுண்டு கிடக்கும் மனிதன் டயோனிசஸ் அருளிய அழுகிய திராட்சை ரசத்தை துளி துளியாய் பருகினான். போதவில்லை. இரு கைகளால் முடிந்த மட்டும் அள்ளி குடித்தான். போதையில் தள்ளாடியவன் மீண்டும் மது கோப்பைக்குள்ளேயே விழுந்து கிடந்தான். மது கடவுளான டயோனிசஸை மகிழ்ச்சியின் அடையாளமாக மானிடமே போற்றி புகழ ஹீராவுக்கும் வேறு வழி இல்லை. தோல்வியை ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். கையில் தங்க மது கிண்ணத்தோடு மரணத்தின் எல்லையை எந்த ஒரு தடையும் இன்றி கடந்து டயோனிசஸ் புனித ஒலிம்பஸ் மலையுச்சியை அடைந்தபோது மேலும் ஒரு வாடாத ரோஜா பூத்தது. சிரிப்போடு விடைபெறும் ஒற்றை ரோஜாவை தன் வாடகை வீட்டு பால்கனியில் செலியன் மௌனமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். கடைசி முத்தத்தின் ஈரத்தைப் போல் மாலை பெய்த மலைத்துளிகள் சுருங்கும் அதன் இதழ்களில் இன்னமும் ஒட்டி இருக்கின்றன. முன்னணி நடிகர் ஒருவரின் மேனேஜருக்கு போன் செய்தார். நான் சார்ட்டு பேசிட்டேன் சார், இப்போது ஷூட்டிங்கில் பிஸி. என்னைய முதல்ல உங்ககிட்ட கதை கேட்க சொன்னார். உங்களுக்கு விருப்பம்னா நாளைக்கு நேராக ஆஃபீஸ் வாங்க, பேசுவோம். ஆனால் நீங்களும் பிடிச்ச பிடியிலேயே இருக்கக்கூடாது. கொஞ்சம் விட்டு பிடிச்சா எல்லாம் ஓகே ஆயிரும். சரி என்று மட்டும் சொல்லிவிட்டு இணைப்பை துண்டித்தார். எல்லாம் ஒன்றிரண்டு நகர்வுகளில் முடிந்திருந்தது. மேலேறிய வேகத்தில் அடுத்தடுத்து 2 தோல்விகளின் சர்மம் தீண்டி கீழே சரிந்த செலியனுக்கு அடுத்து மேலெல்ல ஏணி எதுவும் கிடைக்கவில்லை. தன் சொந்த பணத்தில் தயாரித்து இயக்கிய திரைப்படமும் தோல்வியை தழுவியதும், ஓங்கி எழுந்த கடனலையில் பிரம்மாண்ட வீடு உட்பட சம்பாதித்ததெல்லாம் அடித்து செல்லப்பட்டது. மூளையின் ஓரத்தில் வெறும் சித்திரங்களாய் மிச்சமிருக்கும் கதைகளும் காட்சிகளும் இயக்கப்பட வழியில்லாமல் நூலாம் படை படிந்து போயின. எப்படி இருக்க, குழந்தை எப்படி இருக்கா? மனைவியிடம் தொலைபேசியில் எப்போதாவது பேசுவார். மகளும் பள்ளியில் சேர்ந்திருந்தாள். சில நாட்கள் அவர் மகளை சந்திக்க பூங்காவிற்கோ உணவகத்திற்கோ கூட்டி வருவாள். இப்போது அதுவும் குறைந்துவிட்டது. தொலைபேசி அழைப்புகளும் துண்டிக்கப்பட்டன. சினிமானா எவ்வளவுன்னு கேட்குற நாயி இதுகிட்ட நான் முதல்ல கதையை சொல்லணுமாம். முணுமுணுத்தபடி கட்டில் பக்கம் இருக்கும் மூங்கில் நாற்காலியை பால்கனியை பார்த்தபடி நகர்த்தி வைத்தார். நறுக்கிய மாதுளையையும் கொய்யாவையும் வட்ட எவர் சில்வர் தட்டில் சிவப்பு பச்சை என மாறி மாறி நேர்த்தியாய் அடுக்கி வைத்தார். வறுத்த நெத்திலி மீன் வாசம் அறையெங்கும் நிறைந்தது. வயசு பெண்ணின் வளைவு நெளிவுகளோடு திமிரி நிற்கும் கண்ணாடி மது குப்பியை கையில் எடுத்து பார்த்தார். பேச்சஸ் ரெட் ஒயிட் கிரீஸ் என்று இளம் மஞ்சள் நிற பின்னணியில் தடித்த கருப்பு எழுத்துக்களில் குண்டு குண்டாய் அச்சிடப்பட்டிருந்தது. இந்த பாட்டிலில் செஞ்சவனும் கலைஞன்தான். குப்பியை திறந்ததும் காட்டமான பலரச வாடை நாசிக்குள் நுழைந்து மூளையை தயார் செய்தது. கண்ணாடி கோப்பையில் ஊற்றிய திராட்சை ரசத்தின் மெல்லிய தழும்பல் ஒளியை விடுத்து அறையெங்கும் இரவின் அமைதி. எதிரே தலை துவண்டு கிடக்கும் ரோஜா செடியை பார்த்து வலது கையில் மது கோப்பையை உயர்த்தி சியர்ஸ் என்றார். டயோனிசஸின் பொற்கரங்கள் தந்தருளிய திராட்சை மது தொண்டை குழியை காட்டமாய் கடந்து இறங்கியது. மது குப்பி பாதி காலியாகி இருந்தது. வேறேதோ யோசனையில் மேசையை துளாவி நெத்திலை மீன் துண்டுகளை எடுத்து வாயில் போட்டதில் ஒன்றிரண்டு தவறி கீழே விழுந்தன. கையில் மது கோப்பையோடு எழுந்து நடந்தார். அறையின் மின் விளக்கை அணைத்துவிட்டு முகம் பார்க்கும் கண்ணாடியின் மேலிருக்கும் குண்டு பல்பை மட்டும் போட்டு பார்த்தார். 40 கடந்த உருவம் மங்களாய் தெரிந்தது. உள்ளங்கை ஈரத்தால் கண்ணாடியை துடைத்து பார்க்கவும் சுறுசுறுளான தலையில் அங்கங்கே வெள்ளை முடிகள். வயசாயிருச்சோ, அதனால் என்ன, இன்னும் முகத்தில் கலை மிச்சம் இருக்கதாண்டே செய்யுது. சட்டென்று குண்டு பல்பையும் அணைத்துவிட்டு பார்த்தார். நரைகள் நொடி பொழுதில் கருப்பாகின. அப்போ இதுக்கு முன்னே நீ போய் சொல்லியிருக்க. ஆள் காட்டி விரல் கண்ணாடியை சுட்டி காட்டியது. விளக்கை போட்டு போட்டு அணைத்தார். தலைமுடி வெள்ளையும் கருப்புமாய் நிறம் மாறும் விளையாட்டு பிடித்து போனது. உறக்க சிரித்தார். ஆளரவமற்ற நள்ளிரவில் அச்சிரிப்பு மேலும் சில நிமிடங்கள் ஒலித்து அடங்கின. பிழைச்சு போ. அறையின் மின் விளக்கு நிரந்தரமாய் பளிச்சிட்டதும் மாடி முகப்பில் போய் நின்றார். சட்டையணியாத மேலுடம்பை கடல் காற்று ஜில் என்று வருட மேலும் 2 மிடறு அழுந்தியபடி கீழே பார்த்தார். முன்வாசல் கதவு பக்கம் பிளாஸ்டிக் சேரில் தடித்த செக்யூரிட்டி உட்கார்ந்தபடியே தூங்கிக் கொண்டிருந்தார். அவரது பெருத்த வயிறு உள்ளே போவதும் வெளியே வருவதுமாய் இருந்தது. ராயப்பா தூங்காத, கத்திவிட்டு குனிந்து கொண்டார்.
சிறு கைப்பிடி சுவருக்கு பின்னால் முட்டு போட்டு குனிந்தவர் சிரிப்பு தாழாமல் தரையில் மல்லாக்க விழுந்தார். கோப்பையில் மிச்சமிருந்த மது கீழே கொட்டியது. சப்தம் கேட்டு விழித்த செக்யூரிட்டி தொப்பியை சரி செய்து கொண்டு குச்சியை தரையில் ஓங்கி அடித்து சுற்றும் முற்றும் வெறித்து பார்ப்பதை போதையில் சிவந்த கண்கள் திருட்டுத்தனமாக கண்டு ரசித்தன. மாட்டிக்கொள்ளாமல் தவழ்ந்தபடியே காலுக்குள் போனார். பிடித்த பாடல் ஒன்றை கேட்க வேண்டும் போல் தோன்றியது. தன் படத்தில் சுஜிதா பாடிய பாடல்களில் தனக்கு பிடித்த பாடல் வரிகளை முணுமுணுத்தபடி இசைத்தட்டை இயக்கினார். மனைவியின் குரலில் உயிர் பெற்ற அழகிய நினைவுகள் அறையெங்கும் நிரம்பி மூச்சு முட்டியது. 2 பாடல்கள் கடந்திருக்கும். என்ன அருமையான குரல்டி உனக்கு! வெளிர் நீல நிற சுவற்றில் தொங்கும் எண்ணெய் ஓவியங்களுக்கு மத்தியில் அவரின் மகிழ்ச்சியான கடந்த கால வாழ்க்கை கருப்பு வெள்ளை புகைப்படங்களாக அசைவற்று இருந்தன. சாம்பல் நிற பூட்கட் பேண்டும் நீல நிற சட்டையும் அணிந்து ரோலிங் கேமராவில் கண்களை இடுக்கி பார்க்கும் போட்டோவில் அவரது தலைமுடி அலையலையாய் வெட்டப்பட்டிருந்தது. அடுத்த புகைப்படத்தில் வயர் நாற்காலியில் அமைந்திருக்கும் குழந்தையின் புஷ் கன்னத்தில் திருஷ்டிமை பூசி இருந்தது. கால்கள் தள்ளாடின. ஆட வேண்டும் போல் தோன்றியது. காலி கிளாஸை மேசையில் வைத்துவிட்டு பாடல் மெட்டுக்கு சொடக்கு போட்டபடியே ஆடத் தொடங்கினார். மனசுல பெரிய ஹீரோன்னு நினப்பு. டைரக்டர் தானே நீங்க? கல்யாண புகைப்படத்தில் இருக்கும் மனைவியின் முகத்தில் சிரிப்பு. அவளது தோளில் கை போட்டபடி நிற்கும் இவர் முகத்திலும் அதே சிரிப்பின் தொடர்ச்சி. அன்னைக்கு நான் பெரிய மசுராட்டம் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். நீயும் சரின்னு சொன்ன. பெரிய இவளாட்டம் பிரிஞ்சிடலாமான்னு நீ கேட்டப்ப நான் சரின்னு. ஏண்டி புள்ளையையும் கூட்டி போன? கல் நெஞ்சு எதுக்குடி என் மவளை பிரிச்ச? நீ எல்லாம் ஒரு ஆளாடி. தூ உமிழ்நீர் போட்டாவில் நுரையாய் வடிய சுவரில் முகம் புதைத்தவரின் கண்களில் கண்ணீர் முட்டியது. நீ என்ன செய்வ? எல்லாம் இதுங்களை சொல்லணும். அலமாரியில் அடுக்கியிருந்த சீல்டுகளை ஓங்கி தட்டி விடவும் மார்பில் தரையில் வெண்கல சப்தம் துடித்து அடங்கியது. கசங்கிய சட்டையின் கீழ் நுனியை கொண்டு மனைவியின் புகைப்படத்தில் வடியும் எச்சிலை துரைத்தார். மனம் நிலைக்கொள்ளாமல் டிவியை போட்டும் கட்டை விரல் திருப்தியின்றி பல சேனல்கள் தாவி தாவி பயணித்தது. என்னத்த படம் எடுக்கிறானுங்க? நல்ல படத்தை எடுத்தா ஓட விட மாட்டானுங்க. அப்போ இப்படிதான் மாடு சாணி போட்ட மாதிரி படம் வரும். கோபத்தில் டிவியை அணைத்துவிட்டு ரிமோட்டை தூக்கி எறிந்தார். டிவி ஸ்டாண்டின் அடியில் வழுக்கி போய் சுவற்றில் சப்தமாய் முட்டி நின்றது. மனைவிக்கு 2 முறை போன் செய்தார். அழைப்பு மணி முழுதாய் ஒலித்து ஓய்ந்தது. எப்போதும் போல் எடுக்கவில்லை. கடந்த 2 நாட்களாய் செலியனின் வாசல் கதவு பக்கம் வடிப்பு களையாமல் கிடக்கும் செய்தித்தாள்களை புறம் தள்ளிவிட்டு பூட்ஸ் கால்கள் ஓங்கி மிதிக்கவும் கதவு மடால் என்று திறந்து கொண்டது. பூட்டியிருந்த வீடெங்கும் பிணவாடை, கெட்டுப்போன சாப்பாடு நாற்றம். உள்ளே நுழைந்தவர்களது கைகள் தன்னிச்சையாக கைக்குட்டையால் மூக்கை மூடிக்கொண்டன. இருண்ட அறையின் மார்பில் தரையில் டார்ச் லைட்டின் சிறுவட்ட வெளிச்சம் அவர்களுக்கு முன்னால் உள்ளே நுழைந்தது. சிதறி கிடக்கும் சீல்டுகள், சிந்தியிருக்கும் மீன் முல்லை சுற்றி ஊறும் எறும்புகள், மாடி முகப்பை பார்த்தபடி இடப்பட்டிருக்கும் மூங்கில் நாற்காலி, அதில் உட்கார்ந்திருக்கும் உருவத்தின் பின் தலை சுருள் முடிகள், தரையை நோக்கி விரிந்த கைகள், பிடி நழுவி தரையில் உருண்டு கிடக்கும் கண்ணாடி கோப்பை, அதில் மிச்சமிருக்கும் கடைசி மிடரு. சரக்குல எதையோ கலந்து குடிச்சு செத்துருக்காரு. பெரிய ஆளு. சாவே இப்படி தனியாத்தான் இருக்கும் போல. யோ, முதல்ல அந்த ஸ்க்ரீனை விலக்கி கதவை தர. நாத்தம் குடலை புடுங்குது. சுஜிதா நடுக்கத்தோடு மின்விளக்கை போட்டால் நீல மேறிய விரைத்த உடலை பார்த்து அடிநெஞ்சிலிருந்து தேம்பல் கேவிற்று. முந்தானியால் முகத்தை மூடி சுவரில் சாய்ந்து விம்மிக் கொண்டிருப்பவளின் தலைக்கு மேலே ஒலிம்பஸ் மலை பின்னணியில் வானில் நட்சத்திரங்கள் ஜொலிக்க தன் பச்சை நிற சிறகுகளை அகல விரித்தபடி கையில் தங்க நிற புஷ்பத்தோடு தன் துயரம் தோய்ந்த முகத்தை மறைக்காத மெல்போமின் தேவதையும் கையில் இருக்கும் செந்நிற திராட்சை மதுக்கோப்பையை சோகம் மிளிரும் கண்களோடு உற்று பார்த்தபடி இருக்கும் டயோனிசஸ் கடவுளும் ஒன்றாயிருக்கும் மரச்சட்டகம் இடப்பட்ட பெரிய எண்ணெய் ஓவியம் சுவரில் அறையப்பட்டிருந்தது. செலியனின் உயிரற்ற கண்கள் வெறித்தபடி இருக்கும் வீட்டு முற்றத்தில் ஒற்றை ரோஜா காய்ந்து கருகி இருந்தது. அதே நேரம் ஒலிம்பஸ் மலையில் இசையின் இனிமையோடு தொடங்கிய விடியற் பொழுதில் புதிதாய் செந்நிற ரோஜா மொட்டொன்று பூத்தது. என்ன நேர்களே, இந்த கதையை வாசித்ததில் நான் வேறு ஒரு உலகத்திற்கே சென்று விட்டேன். மிகவும் அருமையான உணர்வோடு எழுதியிருக்கிறார் எழுத்தாளர். மிகவும் அருமையான இந்த கதையை வாசித்ததில் எனக்கும் மகிழ்வும்
பேரானந்தம் இப்படியான வித்தியாசமான கதைகளை வாசிக்கும் பொழுது நமக்குள் ஏதோ ஒரு உணர்வு தோன்றும் அல்லவா? அப்படி விஜய ராவணன் எழுத்தாளர் அருமையாக இந்த கதையை எடுத்து சென்றிருக்கிறார். அவருடைய எழுத்து பணி மேலும் மேலும் தொடர வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு, இந்த கதையை பற்றி உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்தது என்பதை மறக்காமல் நீங்கள் தெரிவியுங்கள் கருத்துக்களாக. நேர்களே, மிகவும் மகிழ்ச்சி. இதேபோல ஒரு அருமையான கதையில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளையவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேர்களே.